ஒன்றும் இல்லைங்க, 5 ரூபாய் பல்பம் வாங்குறதுக்கு காசு இல்லாம கந்தக பூமியில் தன்னை செலுத்தி கொண்டு கோடீஸ்வரியாக வளர்ந்த ஒரு பெண் தன் மகனை கோடிக்கணக்கான பணம் கொடுத்து அப்படி நிறுத்தி இருக்கிறார். 5 பேர் தான் இந்த நாட்டிலே வச்சிருக்காங்க வண்டி. அந்த வண்டி அவனுக்கு வாங்கி கொடுத்திருக்கா. உலகமே பெரிய சாம்ராஜ்யமாக நினைக்க இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு தலைவனாக்கி இருக்கிறாள் அந்த ஒரு பெண்ணை. நேற்று பார்த்தேன். அந்த ஒரு பெண் இப்படி உட்காந்துட்டே இருக்கா. ஏமா சோகமா இருக்கிறீங்கன்னு கேட்டேன். ஏன் ஆஃபீஸில் எல்லா பசங்களும் இருக்கும்போது என் பையன் கிட்ட நான் எப்படா கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீ லூசா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இந்த ஒற்றை சொல்லினால் அறுபட்ட ஒரு பட்டம் போல அருந்து கிடக்கிறாள் அவள். 20-25 ஆண்டுகள் வளர்த்த பிள்ளை. ஏன்னா லூசா லூசா 5 ரூபாய் இல்லாம 5 கோடிக்கு உன்னை படிக்க வச்சது. லூசா 25 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை உனக்கு தலைமையாக்குச்சு. குழந்தை தவிர வேறு எந்த ஒரு தியாகத்தையும் அந்த பெண் செய்யாமல் அந்த குழந்தைக்காகவே வாழ்ந்து மடிந்து போனாலும் சரி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை பார்த்து ஒரு குழந்தை கேட்டான், இன்னும் லூசா, அவனுக்கு சொன்னா புரியாதா? சொல் அறுக்கும், சொல் இல்லாமல் செய்யும். இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிட்டு போறேன். சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப அள்ளவே முடியாது. சாரி தான் கேட்கணும்.